பேரும் ரொம்ப நேரமா அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? இது கூட இருக்குல்ல, இந்த துறைக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆதியை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சானோ இல்லையான்னு தெரியலையே. ஆனா எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லவே இல்ல. ஒருவேளை இவனை நம்பாம நாமளே ஆதியை ஃபாலோ பண்ணி போயிருக்கணுமோ? இப்போ என்ன பண்றது? வேணா துறைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாப்போமா? பாட்டி, அங்க பாத்தீங்களா? அங்க 3 பேரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? எனக்கு எப்படிடா தெரியும்? தெரிஞ்சுக்கணும் பாட்டி, தெரிஞ்சுக்கணும். வயசானாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த பாட்டிய பாத்தியா? லண்டன்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கு இந்த ஐபேட் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுது. இப்ப பாருங்க, கடைக்கு போய் நகை துணிமணி எல்லாம் வாங்காம இந்த டப்பா வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்குறாங்க. இந்த மித்ராவுக்கும் நம்ம ஆதி அண்ணனுக்கும் பிக்ஸ் பண்ணிருக்கிற கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனாலும் இந்த ஆதி எல்லாத்துக்குமே மித்ரா சொல்றத கேக்குறத பார்த்தா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எந்த தெளிவான முடிவு எடுக்க முடியலடா. பாட்டி, இங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஆதி அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு ஒரு மேஜிக் மேன். அவர் நினைச்சா எதை வேணா எப்படி வேணா மாத்தி போட்டு அதிரடியா ஒரு ஆட்டத்தை ஆட முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க வேணா பாருங்க, அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் போறாரு. ஆதி, டீடைலா செக் பண்ணிட்டேன். நீங்க லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான முழு டீடைலும் கிடைக்கும். துரை, நீ ஆதி பாரதி 2 பேரையும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவங்க எங்க போறாங்க, யார் யார மீட் பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இத கண்டுக்காம விட்டா எல்லாமே தப்பா போயிடும்னு தோணுது. புரிஞ்சுதா? ஓகே மேடம். இந்த மித்ரா வேற நம்ம லைன்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்காளே. இந்த ஆதியை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ வேற போன் பண்ணி ஃபாலோ பண்ணு, அப்டேட் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்போதைக்கு வேற வழி இல்ல, இவ சொல்றத பண்ணிதான் ஆகணும் போல இருக்கு. சரி. ஏய், வண்டி எடுங்க. இப்ப ஆதி எதுக்கு டாக்டரை போய் பார்த்தாருங்கிற விஷயம் எனக்கு தெரியலன்னா தலையை விடிச்சிடும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்டே போன் பண்ணி கேட்டலாம். என்ன இது? மித்ரா எதுக்கு இப்ப போன் பண்றாங்க? ஆதிய பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் போன் பண்றாங்க. இப்ப போன் அட்டன் பண்ணாம இருக்கிறதா நல்லது. போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம ஹார்ட்ல ஏதோ சின்னதா சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம நான் ரொம்ப கேஷுவலா இருந்திருக்கேன். ஆதி டாக்டரை ஹாஸ்பிட்டல் கட்டுற விஷயமா பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. எனக்கு இதை நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே. ஆதி இப்ப மீட் பண்ண டாக்டர் தான் ஆதிக்கு மெமரி எரேஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒண்ணுமே புரியலையே. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் என் மனசு சொல்லிட்டே இருக்கு. Ardi, are you all right? எஸ் சார். எனக்கு ஏதோ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். பாரதி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதையோ நினைச்சு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த டென்ஷன். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல சார். அப்படியே திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, என்னமோ இருக்கு பாரதி. ஓகே சார், அப்படியே வச்சுக்கோங்க.
நான் கேட்டா மட்டும் நீங்க என்ன உண்மையான பதில் சொல்றீங்களா? நீங்க கேட்டா நான் சொல்லணுமா என்ன? என்கிட்ட உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? காலையில மீட்டிங் போலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க. மீட்டிங்க்கு போகாம ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எதுக்காகன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. ஆனா வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னன்னு சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே இருந்தா கூட பாஸ் சொன்னாரு போனாருன்னு அதோட விடாம வேற என்ன காரணத்துக்காக நான் டாக்டரை மீட் பண்ணதை தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? சார், ஒரு கம்பெனியோட பாஸ் மட்டும் ஸ்டாஃப் மேல அக்கறையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சம்பளம் கொடுக்கற பாஸ்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அங்க ஒர்க் பண்றவங்களும் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால்தான் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். சரி பாரதி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் என்ன விஷயம்னு சொல்றேன்.